Hey guys, welcome back. இந்த வீடியோ வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் வந்தது. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து Poco X2 மெயின் கேமராவில் இருந்தால் வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கையில் வந்து இன்ஃபினிட்டியோட fuze 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கரோட அவைலபிலிட்டி நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அமேசானில் 1300 வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைட்னிங் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 1300 தராங்க. நார்மல் டைமில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் 1500 தான் இருக்குது. இது ஒரு ரேட்டிங்ஸும் வந்து அமேசானில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி, பில் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேட்டரி லைஃப்லாம் எப்படி இருக்குது, இருக்கிற காசுக்கு இந்த ஸ்பீக்கர் ஒர்த்தாக இருக்கா இல்லையா, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து Poco X2 தான் நம்ம ஷூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸோட ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2999 ரூபா போட்டிருக்காங்க. 3000 ரூபா போட்டிருக்காங்க. நம்பர் மாதிரியாக இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். பட் இது வந்து நம்மளுக்கு அமேசானில் இதோட பாதி விலைக்கே கிடைக்குது. அண்ட் இவங்க குயிக்காக ஸ்பெக்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபு, டீப் பாஸ் சவுண்டு, டுவல் ஈக்குவலைசர் சொல்யூஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4.2 தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ குயிக்காக இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்க பிராண்டிங் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஹார்மானில் வந்து இன்ஃபினிட்டி, JBL, AKG பிராண்டில் தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் உள்ளே வேறெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா படித்து பாருங்கள். டீட்டெயிலாக வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு கேபிள், சார்ஜிங்க்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது நான் வீட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. லைட் வெயிட், ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகலை. இந்த ஸ்பீக்கரோட வெயிட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 195 கிராம்ஸ், லெஸ் தென் 200 கிராம்ஸ் தான். பட் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப பல்கியாக ஃபீல் ஆகலை. அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளே பாஸ். அண்டு இந்த சென்டர் பட்டன் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சுவிட்ச் ஆன் பண்ணுறது. இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு லைட் எரியும். அண்ட் பார்த்தீங்களா, பவரிங் ஆன் வந்துருச்சு. அண்டு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் அண்ட் ஆக்ஸ்க்காக ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து இதோட குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ USB தான் வந்து நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். டைப் C கிடையாது. அண்ட் இங்கே வந்து ஆக்ஸ் கேபிளுக்கான ஒரு ஆக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பாட்டு கேட்கலாம். இப்போ சாம்பிள் ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அண்டு நீங்கள் வந்து எங்கேயாச்சும் பேக்கில் மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து ஃபோனை ஆன் பண்ணிவிட்டா இன்ஃபினிட்டி fuze 100 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் காட்டும். நேம் காட்டினோடனே அதை கிளிக் பண்ண உடனே பேர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதில் ஒரு எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை. அண்ட் இப்போது ஒரு சாங் மட்டும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். Close till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. On and on we'll go. இப்போ இந்த ஸ்பீக்கரோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்.
இது எப்படி வேக்கப் பண்ணுறது அப்படின்னா பவர் பட்டன் வந்து நீங்கள் டபுள் டைம் டேப் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வேக்கப் ஆகும். அதே நீங்கள் iOS யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இதே பவர் பட்டன் டபுள் டைம் டேப் பண்ணால் சிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இந்த ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டூவல் ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் வந்து உங்களுக்கு பத்தலை இவங்க கொடுத்தது. இன்னும் உங்களுக்கு வந்து பேஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் ஆகும். அந்த பேஸ் வந்து பேஸ் லெவருக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கரோட மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து அதிகமாக பேஸ் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் பேஸ் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து இதில் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு பேஸ் பேசணும் அப்படின்னா பேஸ் இவங்க சொன்ன அளவுக்கு இல்லை, அடிக்குவேட்டாக இருக்குது. பட் அந்த டியூவல் ஈக்குவலைசர் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் வந்து எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பேஸ் லெவருக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் ஹை மிட் டோன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. வோக்கல்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பீக்கர் கிடைக்கிறது கஷ்டம்னே சொல்லலாம். ஓவரால் மியூசிக் குவாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் பேண்டில் அபோவ் அவரேஜாகவே இருக்குது. யாரையுமே வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட் மட்டும் பண்ணாது. அடுத்து வந்து இந்த ஸ்பீக்கரில் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் ஸ்ப்ளாஷஸ் எதாவது பட்டால் கூட ஸ்பீக்கருக்கு எதுவும் ஆகாது. இப்போ இந்த ஸ்பீக்கரோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 100% வால்யூமில் வச்சு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 5 to 5.5 hours வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் அதுவே வந்து நீங்கள் அந்த டியூவல் ஈக்குவலைசர் மோட் எனேபிள் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற பேட்டரி லைஃபோட ஒரு 1/2 hour வந்து கம்மியாக கிடைக்கும். அதே வந்து நீங்கள் 50 to 60% வால்யூமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 10 hours பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே கிடைக்குது இதில். ஸோ பேட்டரி லைஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஜாப் போய் பண்ணுது, ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை. ஓவராலாக சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2.5 hours கிட்ட ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த யூஸருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பீக்கரோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டடியான ஃபீலு அண்ட் அந்த இன் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. வெயிட்டு வந்து ரொம்ப பல்கியாக ஃபீல் ஆகலை. அடுத்து வந்து இதோட மியூசிக் குவாலிட்டி வந்து A+ மியூசிக் குவாலிட்டி இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் வருது. அண்ட் இவங்க கொடுத்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மாதிரி இந்த கூகுள் அசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்பீக்கர். இப்போ இந்த ஸ்பீக்கரோட கான்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது இவங்க டைப் C கொடுத்துருக்கலாம். டைப் C கொடுத்துருந்தா இன்னும் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து டைப் சிக்கு மூவ் ஆகிட்டாங்க. இவங்களும் வந்து டைப் C ப்ரிஃபர் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த கான் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. நீங்கள் வந்து ஒரு 5 to 10 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஃப்ரீக்வன்சி நல்லாவே இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமாக போனீங்க அப்படின்னா மியூசிக் வந்து பஃபராக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப லவுடு இல்லை. இது வந்து ஒரு 4 wattக்கான அவுட்புட் தான் கொடுக்குது. நீங்கள் ஒரு பர்சன் இல்லை 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணுறா நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதுவே நீங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இந்த ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஏன்னா சவுண்ட் அவுட்புட் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1200 1500 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர் தான். இண்டோர் யூசேஜ்க்கு எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் உங்களுக்கு வந்து அவுட்டோர் யூசேஜ்க்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர், நல்ல சவுண்ட் அவுட்புட்டோட தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இதோட சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இந்த டீட்டெயில் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பாய்.